மேசராசி நேயர்களுக்கு பண தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது? பண வரவுக்காக குபேரர் உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறதுக்கு நாம் எந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு அப்போ இந்த மாதிரி குழம்பு நம்மளே சாப்பிட்றப்ப நம்மளுடைய உடம்புக்குள்ளே சுக்கிரன் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக வந்துடுது. அதுதான் மேசராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே இந்த சமையல், இந்த வாழ்வியல் பரிகாரமாக இந்த பருப்பை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப இது ஒரு நாளோட நமக்கு அந்த பரிகாரம் சரியாகுமா அப்படின்னு கேட்டால், குறைஞ்சபட்சம் ஒரு 9 வாரமாவது நீங்கள் இந்த பருப்பை சமைச்சு நீங்கள் சாப்பிட்டே வரணும். சில நேரங்களில் இவங்க கோவப்பட்டு சில வார்த்தைகளை எரிஞ்சு உடனே பேசிடுவாங்க. நான் திருப்பி உடனே மனசு மாறக்கூடியவங்க தான். அப்படி தான் அவங்க பேசிய வார்த்தையானது மற்றவர்கள் மனதை காயப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்திலையும் பண வரவுலையும் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே மனிதர்கள் அனைவருக்குமே பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேலிடம் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்கொடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வரணும், எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பல மனிதர்கள் கையில் புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும், ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர் சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம மொபைலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை வந்து முதல்ல வந்து நிறைவேறாமல் தடைபற்றும். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல் பரிகாரமும் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். மேசராசி நேயர்களுக்கு பண தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது? பண வரவுக்காக குபேரர் உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறதுக்கு நாம் எந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதியே பாருங்கள், சுக்கிர பகவான். அவர் தான் வந்து காலபுருஷனுக்கும் 2ஆம் அதிபதி. அதே சுக்கிர பகவான் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. இப்போ மேசராசிக்காரங்க தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக கடுமையாக யாரையுமே வந்து பேசாமல் இருந்தாலே உங்களுடைய பண தேவைகள் முதல்ல வந்து பூர்த்தியாகும். 2ஆம் அதிபதியே வந்து விரயஸ்தானத்தில் வந்து உச்சபலத்தோடு இருக்கிறார். அது கூட நீர் ராசியில் இருக்கார். அப்போ இவங்க வந்து வயசில் பெரியவங்க, வயசில் சின்னவங்க யாராக இருந்தாலுமே வந்து ஒரு அன்போடு இந்த வார்த்தைகளை வந்து முதல்ல வந்து அன்போடு இருக்கணும். சில நேரங்களில் இவங்க வந்து கோவப்பட்டு சில வார்த்தைகளை வந்து எரிஞ்சு உடனே பேசிடுவாங்க. ஆனால் திருப்பி உடனே மனசு மாறக்கூடியவங்க தான். அப்படி தான் அவங்க பேசிய வார்த்தையானது மற்றவர்கள் மனதை காயப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வந்து வருமானத்திலையும் பண வரவுலையும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் வந்து ஒரு ரிஷப ராசி கூட, அதனுடைய அதிபதியும் வந்து சுக்கிர பகவான். அங்கே வந்து சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய இடம்தான் வந்து ரிஷபராசி. அப்போ இவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாருங்கள், பழைய காலத்துலலாம் எல்லாருடைய வீட்லேயுமே வந்து வெள்ளிக்கிழமையாகட்டும், மாதப்பிறப்பாகட்டும், தமிழ் மாதப்பிறப்பாகட்டும், முக்கியமான தினங்கள், தை திருநாளாகட்டும், இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு பிடித்த வெள்ளை மொச்சை பயிறு வாங்கி நைட்டு வியாழக்கிழமையே ஊற போட்டு அதை வெள்ளிக்கிழமை காலையில் அதை தோலை எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு துணியில் முடிச்சு போட்டு வைப்பாங்க. அதை வந்து வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் வந்து உணவாக சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இப்படி சாப்பிட்றப்ப வந்து இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை மொச்சைன்னு சொல்லக்கூடிய தன்மை, அதோடைய காரகம் பாருங்கள் வெள்ளை மொச்சை தான். அப்போ அதை வந்து உணவாகவே எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மேச ராசிக்காரர்களுக்குமே வந்து பண வரவில் வந்து திருப்தி தரக்கூடிய அமைப்புகள் முதல்ல உருவாகும். அந்த வெள்ளை மொச்சை குழம்பு வச்சோடனே பாருங்கள், வீட்டிலையே பாருங்கள் ஒரு மகாலட்சுமியோட வாசம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி குழம்பு நம்மளே சாப்பிட்றப்ப நம்மளுடைய உடம்புக்குள்ளே சுக்கிரன் ஆதிக்கம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்துடுது. அதுதான் மேசராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து இந்த சமையல், இந்த வாழ்வியல் பரிகாரமாக இந்த பருப்பை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப இது வந்து ஒரு நாளோட நமக்கு அந்த பரிகாரம் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 9 வாரமாவது நீங்கள் இந்த பருப்பை சமைச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ளே முதல்ல வந்து ஒற்றுமை ஏற்படும். எந்த ஒரு வீட்டிலையுமே பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரம் இல்லாமல் இருக்காங்களோ அங்கே தான் வந்து பண வரவு வந்து தாராளமாக புழங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள், இந்த வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் உணவில் எடுத்துக்கிறப்ப நிச்சயமாக 9 வாரத்துக்குள்ளே தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிறப்ப உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியாவது உயர ஆரம்பிக்கும். இல்லை நான் வந்து தொழிலில் வந்து பிஸ்னஸ் மூலமாக லாபம் அதிக ஆரம்பித்து பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தேவைக்கு ஏற்ப கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரங்களில் 6 மணியிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் 2 நெய் தீபம் ஏற்றணும். அந்த மண் கிளியாஞ்சட்டி இந்த மாதிரி அகல் வாங்கி நெய், ஒரிஜினல் நெய் வாங்கி ஊற்றி 2 அந்த விளக்கு 2 தீபம் ஏற்றி நீங்கள் அமர்ந்து மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம் உங்களுடைய வாயால் நீங்கள் வந்து சொல்லணும்.
அதை இங்கே மனசுக்குள்ளேயே சொன்னாலும் சரி தான், இல்லை வெளிப்படையாக சொன்னாலும் சரி தான், இது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்ய உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டில் வந்து குபேரர் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்ட ஆரம்பிப்பார். குபேரர் வந்துட்டாலே வந்து அடுத்த நொடியே பாருங்கள் மகாலட்சுமியின் வாசமும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களால் நிம்மதியான ஒரு பணவரவுக்கு உண்டானதாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்வியல் பரிகாரம் செய்ய பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.